இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 1ல எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ரீனா ரதி கிட்ட நேத்து ராமநாதன் சார் கூட போய் ஆர்கே சாரை மீட் பண்ண மேம். அவர் என்ன பக்கத்துல வர சொல்லி என் கையை தொட்டப்போ டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு. அவருக்கு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதுக்கும் சிடி இல்லனா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொல்ல, இத கேட்டதோ ரதி கோவமா எனக்கு இதுல 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீ சொல்ற மாதிரி நியூராலஜிக்கல் ப்ராப்ளமா இருந்தா ஏதாவது அறிகுறி காமிக்கணும். அவருக்கு அந்த மாதிரி எந்த அறிகுறியுமே கிடையாது. அவருக்கு சுகர் லோவானதுனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. மத்தபடி அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொல்ல, ரீனாவும் இல்ல மேம் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜா கூட இருக்கலாம்லன்னு சொல்ல, ரீனா இப்படி பேசுறத கேட்கவும் ரதி ரொம்ப கோவமாகி உங்ககிட்ட யாருமே ஒப்பீனியன் கேட்கல. உன்னை விட எனக்கு ஆர்கே சார் மேல ரொம்பவே அக்கறை இருக்கு. அதனால நீ இதுல தலையிட தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல அர்ஜுன் டீ வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ரவியும் அனிதாவும் அங்க வர்றாங்க. வந்த உடனே அனிதா அர்ஜுன் கிட்ட என்னடா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற, ஒரே பிஸியா? காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணா கூட ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேக்குறா. அதுக்கு ரவி இப்ப மட்டுமா இப்படி இருக்கான், காலேஜ்லயே உமனா மூஞ்சா தானே இருப்பான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, எங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டலே எங்கதுதான்ற மாதிரி ஜாலியா இருக்கணும் ரவி சொல்ல, அர்ஜுனும் நானும் தான் பார்த்தனே பார்ட்டியிலன்னு சொல்ல, ரெண்டு பேருமே பார்ட்டியில பாத்தியான்னு ஷாக் ஆகுறாங்க. நீங்களும் ஜூனியர்ஸும் மட்டையாயிட்டீங்க, நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேபிளை ஏத்தி விட்டேன்னு அர்ஜுன் சொல்ல, அதுக்கு ரவி ரீனா தான் கேப் ஏத்தி விட்டான்னு அனிதா சொன்னான்னு சொன்னதும் அர்ஜுனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உங்களை ஏத்தி விட்டோம்னு சொல்றான். அப்ப அனிதா இப்ப அப்பாவுக்கு பரவாயில்லையா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கதா குமார் சொன்னான்னு சொல்ல, அர்ஜுன் ரொம்ப கோவமா அதை அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்கிறேன்னு சொல்றான். ரவியும் அனிதா கிட்ட அவனுக்கு தான் அவங்க அப்பா பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும்ல, ஏன் அப்படின்னு கேட்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமே அர்ஜுன் கிட்ட சரி இங்க தானே இருப்பா அப்புறம் பார்க்கலாம் பாய்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறம் ஆர்கே உட்காந்து பேப்பர்ல கிரிக்கெட் நியூஸ் பார்த்ததும் பிளாஷ்பேக்ல ஆர்கே வேலையை முடிச்சிட்டு வராரு. அர்ஜுனோட அம்மா பேரு பல்லவி. பல்லவி ஆர்கே கிட்ட இன்னைக்கு அர்ஜுனை இந்தியா ஆஸ்திரேலியா மேட்சுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்க, ஆனா கூப்பிட்டு போகவே இல்ல. அவன் எத்தனை தடவை உங்களுக்கு போன் பண்ணா அட்டனும் பண்ணலன்னு கேட்க, அதுக்கு ஆர்கே ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் அட்டன் பண்ணலன்னு சொல்றாரு. பல்லவி ஒரு மெசேஜாவது நீங்க பண்ணிருக்கலாம்லன்னு கேட்க, அதுக்கு ஆர்கே கோவமா அவங்கள விட்டுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படின்றதுக்குள்ள உயிர் போயிடும்னு சொல்லிட்டு இத பத்தி பேசாதன்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா கேண்டீன்ல தேஜு நவீன் கிட்ட இவங்க எல்லாம் டாக்டர்ஸ் ரோபோட்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல, ரிப்போர்ட்ஸும் பார்க்கணும் பேஷண்ட்டையும் பார்க்கணும்னு புலம்பும் போது நவீன் அதுக்கு ஒரு லெக்சரே எடுக்க, கையெடுத்து கும்பிட்டு உங்ககிட்ட சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றா. அப்ப அர்ஜுன் அங்கிட்டு கிராஸ் பண்ணவும் தேஜு ஹாய் சொல்ல அர்ஜுன் கண்டுக்காம போயிடுறான். நவீன் உடனே யாருக்கு ஹாய் சொல்றேன்னு கேட்க, சமாளிக்கிறதுக்காக குணாவுக்குன்னு சொல்ல, இன்னைக்கு குணா வேலைக்கே வரலன்னு நவீன் சொல்றான். அப்புறம் தேஜு நவீன் அனுப்பிவிட்டு அர்ஜுன் கிட்ட பேசலான்னு பாக்குறா. ஆனா அர்ஜுன் கண்டுக்கவே இல்லைன்னதும் தேஜுவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ரீனா ஹியூமன் பாடி எல்லாம் வரைஞ்சி நோட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப டென்ஷனா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப தேஜு வந்து என்னடி பேய் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு ரீனா நான் ஒரு விஷயத்த சந்தேகப்படுறேன், ஆனா ரதி மேம் என்ன டெஸ்ட் பண்ணவே விட மாட்டாங்கன்னு சொல்ல, நீ எதுக்கு அவங்க கிட்டே உரண்டை இழுக்கிறேன்னு கேட்டு ரதிக்கு தேஜு சப்போர்ட் பண்ண, நான் என்னோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவங்க தப்புன்னு சொல்லணும் இல்லனா இல்லன்னு சொல்லணும்னு ரீனா சொல்ல, நீங்க என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தேஜு ரிப்போர்ட்ஸ் பார்க்க உட்கார்ந்துடுறா. அப்ப ரீனா கிட்ட உன்னை டிராப் பண்ணவன் கேண்டீன்ல தான் உட்கார்ந்துருக்கா, இன்னைக்கு ரொம்ப அழகா வேற இருக்கான்னு சொன்னதும் ரீனா வேகமா அர்ஜுனை பார்க்க போறா. அங்க போய் அர்ஜுன் கிட்ட இன்னமா உங்க ஃப்ரெண்டா அனுப்பாம இருக்காங்கன்னு ரீனா கேட்க, அவன் ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான் அதனால ஹார்ட்ல ப்ராப்ளமானு செக் பண்றாங்கன்னு அர்ஜுன் சொல்றான். அப்ப அர்ஜுன் ஏன் எப்பவுமே டென்ஷனா இருக்கீங்கன்னு கேட்க, ரீனாவும் ஆர்கே சாரை மீட் பண்ணதை பத்தியும் ரதி கிட்ட பேசினதை பத்தியும் சொல்றா. அங்க கட் பண்ணா ரதி கிட்ட ஆர்கே எனக்கு வலது கை ரொம்ப நடுங்குது, நரம்பு தளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியா இருக்கும்னு நினைக்கிறேன், சிடி ஸ்கேன் ஒன்னு எடுத்து பார்த்துடலாமான்னு கேட்க, அது கீழே விழுந்ததால இருக்கும் சார், இதெல்லாம் ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாமான்னு ரதி கேட்க, பரவாயில்லமா என் நிம்மதிக்காக ஒரு தடவை எடுத்துடலான்னு சொல்றாரு. ரதியும் அருணா கிட்ட சிடி ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க. அப்புறம் சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததும் வேகமா போய் ரீனா கிட்ட ரதி ரிப்போர்ட்ஸ் தூக்கி போட்டு என்ன ரீனா நினைச்சுக்கிட்டு இருக்க, நல்லா பாரு உன்னோட டயக்னோசிஸ் கரெக்டா இருக்கான்னு பாருன்னு சொல்ல, ரீனாவும் எடுத்து பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னதும் இதுதான் உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா, இனிமேல் இந்த மாதிரி பண்ணா நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ரதி ரீனாவை திட்டிக்கிட்டு இருக்கும்போது ராக்கி என்னமோ சொல்ல வருவான், அதை கேட்காம கூட ரதி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரதி பேசினதை நினைச்சு ரீனா அழுக ஆரம்பிச்சிடுறா. ரீனா டியூட்டி முடிஞ்சிட்டு போகும்போது அர்ஜுன் கூப்பிட, அர்ஜுன் தான் இதுக்கு காரணம்னு நினைச்சிட்டு ரீனா வேகமா போய் நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு நினைச்சு தானே உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னேன், இவர் பெரிய ஹீரோ, நான் சொன்ன உடனே இவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஆர்கே சார் கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்ன ட்ரை பண்ற, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.